அன்பு அவங்க தாத்தா சொன்னதை நினைச்சுக்கிட்டே அவங்க அம்மாவுக்கு விளக்கேத்தி வச்சு மலர்லாம் தூவுறாங்க அவங்க சமாதியில. இப்ப அவங்களுக்கு போன் வருது. அன்போட மாமா கணேசன் போன் பண்ணியிருக்காரு. அன்பு அட்டன் பண்ணி பேசுறாங்க. கணேசன் சொல்றாரு, உத்தம விஷயமா வீட்டுக்கு வந்திருந்தியாமே அன்பு, அவரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்றாரு. இத போன்லயே பேச முடியாது, நீ ஆபீஸுக்கு வந்துரு அன்புன்னு போன்ல சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அன்பு ஆபீஸுக்கு போறாங்க. ஆபீஸ்ல கணேசன் அன்பை உட்கார வைக்கிறாரு. கணேசனுக்கு தெரிஞ்சவங்க வந்து அன்பு கிட்ட சொல்றாங்க, நம்மளோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அம்மன் கோயில் இருக்குல்லம்மா, அந்த அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை உத்தமனோட பினாமி சவுந்தரராஜன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருமா அப்படின்னு இன்ஃபர்மேஷனை அன்பு கிட்ட சொல்றாங்க. பத்திரத்தோட காப்பிய அன்பு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. தாத்தாவும் சந்தோஷப்பட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்றாங்க கோயிலுக்கு. ஆஜி சொல்றாங்க, அந்த உத்தமனுக்கு முதல் மரியாதை பண்ணுவாங்க, பரிவட்டம் கட்டுவாங்க, 10ஓட 11 நின்னு கை தட்டிட்டு வர கூப்பிடுறியா? சொல்றாங்க, ஆமாத்த, அதுக்குத்தான் அன்பு கூப்பிடுறா. அதிரு சொல்றாரு, ஏன் தாத்தா, நிர்வாக பதவி கைக்கு வராம கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொன்னீங்களே தாத்தா, இப்ப அன்பு சொல்றான்னு கிளம்பி நிக்கிறீங்க? தாத்தா, அன்பு ஆகாசத்தை அளந்துடலாம், பூமியை பொழந்துடலான்னு ஏதாவது அளந்து விட்டுருப்பாளே தாத்தா, அதை நம்பி நீங்க கிளம்பி நின்னுகிட்டு இருக்கீங்க. அன்பு சொல்றாங்க, இந்த பாருங்க, கோயில் நிர்வாக பதவியும் முதல் மரியாதையும் நம்மளோட குடும்பத்துக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். எல்லாரும் அன்பு சொல்றத கேக்குறாங்க. நாளை சந்திப்போம்.